அது கூட நம்ம ப்ரோட்டீன் நிறைய எடுத்தால் தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிற டைமில் தான் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக சீக்கிரமாக குறையும் நம்மளுக்கு. ஹாய், குட் மார்னிங். இது பாருங்க, அக்ரோட் நைட்டு ஊற வைக்கணுமா இருந்தது. ஸோ ஊற வைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இதே தான் இந்த எப்பவுமே பாதாம் ஊற வைக்க மாட்டேன், அக்ரோடு இந்த மாதிரி வால்நட்டு ஊற வைக்க மாட்டேன். எப்பவுமே ஊற வைக்கிற டைமில் நைட்டில் மறந்துடுவேன். இதை தான் இப்போ அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து காலையில் 7 மணி 10 நிமிஷம். இது வந்து ஃபஸ்ட்டு மீல். எப்பவுமே ஊற வச்சு எடுக்கணும். எப்போ இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றதுனால ஹீட் அதிகமாகாது. நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால ஹீட் அதிகமாகும். அதுக்குனால ஊற வச்சு சாப்பிடணும். இது வந்து 2வது மீல். காலையில் வந்து 9 மணி 10 நிமிஷம் ஆக போகுது. கொஞ்சம் சொர்க்கா சாம்பார் எடுத்திருக்கேன். ஒரு 4 இட்லி எடுத்திருக்கேன். 4 இட்லி எடுத்திருந்த சாப்பிடலான்னு ஆசையாக அப்புறம் பயந்துட்டு திரும்ப ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டு 3 இட்லி தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ சொர்க்கா குழம்பு ரொம்ப நல்லது. சொர்க்கா அப்புறமா புடலங்காய் இந்த மாதிரி நிறைய அந்தந்த காய்ங்க வச்சு சாம்பார் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. எல்லா காயிலும் ஒரு சத்து கிடைக்கும். ஸோ ஒரு காயும் நம்ம அதிகமாக சேர்த்து சாம்பார் வைக்கலாம், பொரியலை வச்சு நிறைய சாப்பிடலாம். இது காலையில் 11 மணி ஆகுது. ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து காலையில் 11 மணி. இது வந்து 3வது மீல். இது ஒரு ராகி ரொட்டி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு ஒரு ராகி ரொட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். இது வந்து 4வது மீல் 1:30 மணி. இப்போ டைமு வந்து 4 மணி ஆகிட்டுருக்கு. ஒரு கொஞ்சம் கஞ்சி எடுத்திருக்கேன், ராகி கஞ்சி எடுத்துக்கினேன். இது வந்து 5வது மீல். டைம் வந்து 4 மணி ஆக போகுது. ஒரு கப்பு கஞ்சி எடுத்திருக்கேன், சுடு சுடும். இது வந்து 6வது மீல். டைமு வந்து 5 மணி ஆக போகுது. 3 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து 6வது மீல். இப்போ டைமு வந்து 6:30 மணி ஆக போகுது. இது வந்து 7வது மீல். சுகர்லெஸ் காஃபி எடுத்திருக்கேன். இப்போ டைமு வந்து 8:15 ஆக போகுது. இது வந்து 8வது மீல், லாஸ்ட் மீல் எடுத்திருக்கேன். இது வந்து பாயில்டு பண்ணி இந்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது நேந்திரப்பழம்னு சொல்லுவாங்களே, அது வந்து பாயில் பண்ணி இந்த 2 பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் வேக வச்ச 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் டின்னரு. இது லைட்டாக வச்சுருக்கேன். எல்லாம் ப்ரோட்டீனு கொஞ்சம் சேர்க்கணும். வேறு நம்ம டிஃபன் அது இது நம்ம இந்த மாதிரி தோசை ஆச்சோ அது இட்லி அது மாதிரிலாம் எடுக்கிற டைமில் அது கூட நம்ம ப்ரோட்டீன் நிறைய எடுத்தால் தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிற டைமில் தான் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக சீக்கிரமாக குறையும். நம்மளுக்கு மதியத்தில் இந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீனை நிறைய எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிறது வீட்டு சாப்பாடு. ருஜிதா திவாகர் சொல்கிற மாதிரி வீட்டு சாப்பாடு, வீட்டில் நம்ம என்னத்தை டெய்லி சமைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டு ஸ்லிம் ஆகணும். வேறு அதிகமாக வெளியிலேருந்து எடுத்து இந்த ஸ்லிம்மிங் பவுடரு அப்புறமா டேப்லெட்டு அது இது இந்த மாதிரி வேறு டயட்டெல்லாம் வச்சு நம்ம செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பு கிடைக்கும். ஹெல்த் அப்செட் ஆகும் நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு வெயிட் குறைக்கிறதுல வெயிட் அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால் வைக்க பண்ணாமல் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற அந்த எண்ணெய் இருக்க நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிறத வச்சு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை வீட்டில் வச்சு நம்ம சமைக்கிறது என்ன சாப்பிட்றோம், அதில் நல்ல நல்ல காய்கறிங்கோ இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற எக் ஆகட்டும், இந்த மாதிரி நல்ல சிக்கன் வேக வச்ச சூப்பு இந்த மாதிரியெல்லாம் அதிகமெல்லாம் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட்டு உடனே குறையும். நம்ம ஹெல்த்து அது லைஃப் லாங்காக இருக்கும். இந்த டயட் பண்ணுறதுனால இது எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. இது லைஃப் லாங்கு பண்ணலாம். நம்ம இது டயட் மாதிரியே தெரியாது. என்னென்னா சாப்பிட்றதுல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு சாப்பிட்றது, அவ்வளோதான். இந்த டயட் வந்து ரொம்ப நல்ல டயட்டு, ஈஸி டயட்டு. நம்ம எப்போனா பண்ணலாம், எங்கே போனாலும் பண்ணலாம். இதுதான் வேணும் நம்மளுக்கு, அதுதான் வேணும். வெளியிலலாம் நம்ம போயிட்டா நம்மளுக்கு அது கிடைக்காது இது கிடைக்காதுன்ற ஒரு குறைய இருக்காது. எந்த இடத்துல வச்சோ நம்ம என்னென்ன ஒரு நிதானமாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். நிதானமாக உட்காந்து சாப்பிட்ணும். ஆத்திரமாக சாப்பிட்டாக்க இந்த டயட் ஆகுது. எவ்வளோ நம்ம ஸ்லோவாக சாப்பிட்றோமோ, ஸ்லோவாக நம்ம மென்று எவ்வளோ நிதானமாக சாப்பிட்றோமோ அவ்வளோவே நல்லது நம்மளுக்கு. இது ஜீரண சக்தியும் நல்லா ஆகி நம்மளுக்கு வெயிட் மெட்டபாலிசமில் ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெயிட் குறையிறதுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும். அந்த டயட்டு தான் இந்த டயட், ரொம்ப நல்ல டயட்டு. அந்த டயட் பண்ணுங்கள். இன்றைக்கி 21வது நாள் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. என் வெயிட்டை நான் செக் பண்ணி சொல்லுவேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன ஆகுது, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. அதிகமாக நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், டேக் கேர், பை பாய்.